மக்களே வணக்கம். நான் எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு வந்தேன் மக்களே. பிள்ளையார் கோயிலுக்கு வந்தேன். அங்கே மீனை பாருங்கள் மக்களே. அதிகமான மீன்கள் இருக்கா. இங்கே அதிகமாக இருக்கும் மக்களே. மீன்கள் செமையாக இருக்கும். கிடைக்கும் மக்களே, கிடைக்கும். விநாயகர் கோயில் எங்கள் ஊரில் ஃபேமஸ். இந்த விநாயகர் கோயில் அங்கே நான் வந்தேன். மீன்கள் இங்கே அதிகமாக இருக்கும் மக்களே. பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கோயிலுக்கு வந்தேன் மக்களே. கோயிலுக்கு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வயலுக்கு போகலான்னு வந்தேன் மக்களே. கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே வயலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன் மக்களே. நல்ல பிரசித்தி பெற்ற கோயில் மக்களே. எதை கேட்டாலும் கொடுப்பார் மக்களே. எட்டி வந்துட்டேன் மக்களே. மாடு மேய்க்க வந்தேன். வயலுக்கு தான் அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்தேன். எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? வயலுக்கு வந்தேன். வெயில், மழை தான் பேஞ்சிச்சுல அன்னைக்கு. இருந்தாலும் வெயிலாக இருக்குது. அதான் மாடை விட்டுட்டு உட்காந்துருக்கேன். நல்ல வேளை ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரீயாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஃப்ரீயாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? மாடெல்லாம் பின்னாடி மேயுது. மேயட்டும். தண்ணி கிடக்கு மக்களே குளத்துல. அன்னைக்கு காமிச்சல குளம், அதில் தண்ணி கிடக்கு. காலையில் சாமியை கும்பிட்டுட்டு தான் வந்தேன். மக்களே, அள்ளி பூ பூத்துருக்கு மக்களே. குளத்துல உங்களுக்கு காமிக்கவா? அள்ளி பூ பூத்துருக்கு. அவ்வளோ பூ பூத்துருக்கு மக்களே. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. இங்கே பாருங்கள் மக்களே, அள்ளி பூ பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியலா? குளத்துல செம்மையாக இருக்குது மக்களே. தாமரை பூ பூத்துருக்கு, அள்ளி பூ பூத்துருக்கு. இயற்கையாக இருக்குது மக்களே, நல்லா இருக்குது. இருங்க நாங்கள் பிடுங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. பறிச்சிட்டேன் பார்த்தீங்களா? அள்ளியும் தாமரையும் பறிச்சிட்டேன் மக்களே. ரெண்டுமே அள்ளி தான், 2 கலரில் இருக்குது. நான் வீட்டில் தலையில் போய் வச்சுக்குவேன். நல்லா இருக்குல்ல? ஜாலியாக இருக்கு மக்களே. கொக்கு போகுது. இருங்க. அதான் மக்களே, உட்காந்துக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. பின்னாடி மாடு மேய்தா. அதான் அள்ளிப்பூ பறிச்சேனா. நல்லா இருக்கு. அந்தியிலே வானம் தந்தனத்தான் பாடும். நல்லா இருக்கு மக்களே. பின்னாடி மாடு மேய்தா. மேயட்டும். சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்தேன், பழைய கஞ்சி. நான் இங்கே ரீல்ஸ்லாம் போடுவேன். தென்னை மரம்லாம் இருக்குது. பேசிக்கிட்டே போடுவேன். நல்லா இருக்கு மக்களே. அதான் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். அதான் மக்களே, ஒத்தையாக மாட்டை விட்டுட்டு போனோம்னா கருதுக்குள்ளே போயிடுதா. வயிற்றில் அடிச்சு போடுறாங்க மக்களே. அதனால தான் நான் பின்னாடியே திரியிறேன் மாட்டை. வயிற்றில் அடித்த மாட்டுக்கு வேற முடியலை மக்களே. அதான் மக்களே, மாட்டு பின்னாடியே திரிய வேண்டியதாக இருக்குது மக்களே. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேனா, வெறும் நாய்க்குட்டியாக கிடக்கு மக்களே. யாரோ குட்டி போட்ட நாயை மட்டும் கூட்டிகிட்டு வராமல் வெறும் குட்டிகளை தூக்கியாந்து இங்கே போட்டுட்டு போயிட்டாங்க மக்களே. பால் கிடைக்காம அழுவுது பாவம். சாப்பாடு இல்லாமல் படுத்து கிடக்கு மக்களே. இங்கிட்டு ஒரு நாய்க்குட்டி ஓடி போச்சு. இந்த ஒரு நாய்க்குட்டி ஓடுது மக்களே. நிறையா கிடந்துச்சு, இப்போ 2 தான் கிடக்கு மக்களே.
வீட்டிலேருந்து தூக்கியாந்து இங்கே போட்டுட்டு போயிட்டாங்க மக்களே. அதான் மக்களே, மாடை விட்டுட்டு வாழைத்தோப்பு பக்கத்துலேயே வாழைத்தோப்பு வந்தேன். நல்லா இருக்குல்ல மக்களே, உங்களை காமிக்கலான்னு வந்தேன் மக்களே. வாழைத்தோப்புக்களை செம்மையாக இருக்குது மக்களே. வாழைத்தோப்பு மாடை ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்களே. எங்கிருங்க மக்களே கறிவாழை. தோப்புக்காரன் போடுங்கன்னா கொன்னே விடுவேன், காலை ஒடிச்சு போடுவேன். ஏன் வழியவ தோப்புக்குள்ளே வந்தது அப்படின்னு. நல்லா இருக்குது மக்களே, தோப்பு செம்மையாக இருக்குது. தோப்புக்காரனுக்கு தெரியாமல் தோப்புக்குள்ளே வந்துட்டேன் மக்களே. தோப்புக்காரனுக்கு தெரியாமல் தோப்புக்குள்ளே வந்துட்டேன் மக்களே. பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட், இங்கே இருங்க மக்களே. உளுந்து செடி மக்களே, உளுந்து செடி பயிரிட்டுருக்காங்க மக்களே. உளுந்து செடி பயிரிட்டுருக்காங்க. நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குல்ல மக்களே. மாடெல்லாம் விரட்டிக்கிட்டு வந்துட்டு 2 மணிக்கே விரட்டிக்கிட்டு வந்துட்டேன் மக்களே. இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்னு பார்ப்போமா? இன்னைக்கு என்ன சமைச்சேன்னா ஃபிஷ்ஷு, மாங்காய் போட்ட மீன் குழம்பு. வரையில் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. அங்கனக்குள்ளே ஒரு அம்மா விற்றுட்டு இருந்தாங்க. வரையில் வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் போட்ட மீன் குழம்பும் நம்ம வீட்டில் மீன் வறுவலும் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். இங்கிட்டு பால், பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களே. வாங்க சாப்பிட்லாம். வந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மாடெல்லாம் விரட்டிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஹாயா பக்கத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே மலை பிரதேசம் ஒன்று இருக்கிறது. மலை பிரதேசம். ஓகே, பாய் மக்களே. பாத்திரம் விளக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு மக்களே.